ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லாகவே ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி எல்லாமே தனியாக எடுத்துட்டு அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை பல்ஸ் மோடில் ஒரு 2 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியவும் சேர்த்துக்கோங்க. நம்ம மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே 5 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சாதம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/2 மூடி அளவு தேங்காயில் முதல் பால் 2ஆம் பால் ரெண்டுமே சேர்த்து எடுத்தது 2 கப் அளவு தேங்காய் பால் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலான பசும்பால் நல்லா காய்ச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மோர் கூட கலந்து குடிச்சிக்கலாம். எதில் இருந்தாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா அதோட மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி மேலே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டேஸ்ட்காக. இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே குடிக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.